ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பழைய சிறப்பு தமிழ் பாடப்புத்தகத்திலிருந்து முக்கியமான வினாக்கள் பார்க்கலாம். இது 2006 எடிஷனுக்கான புக். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் இப்போ ரீசெண்ட் டைமில் அடிக்கடி இந்த புத்தகத்திலிருந்து கொஷின் கேட்டுட்ருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலில் ஜிகே மற்றும் பொது தமிழ் சம்மந்தமான வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, தாயே உயிரே தமிழே நினை வணங்கும் சேயேன் பெறற்கரிய செல்வமே என்ற கவிதையை பாடியவர் யார்? விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா முடியரசன். ஸோ இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியரசன் நம்மளுடைய சிலபஸில் இருக்காங்க. ஸோ இந்த லைன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு கேட்கலாம். இதோடைய தொடர்ச்சியான வரிகளும் இங்கே இருக்குது. வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. இது பழைய புக் அப்படின்றதுனால தெளிவாக இருக்காது. ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கேள்வி, பாரதிதாசன் பரம்பரையின் மூத்த கவிஞர் இவர்களுள் யார்? இது ரிப்பீட்டட் கொஷின். விடை முடியரசன். பாரதிதாசன் பரம்பரையில் மூத்த கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முடியரசன். அடுத்த கேள்வி, பாலெல்லாம் நல்லாவின் பாலாமோ பாரிலுள்ள நூலெல்லாம் வள்ளுவர் செய் நூலாமோ என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? மிக முக்கியமான கேள்வி இது. விடை பார்த்தீங்கன்னா திருவள்ளுவ மாலை. ஸோ இந்த லைன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், தேர்வில் கேட்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை தேர்ந்தெடு. விடை ஒழுகு அழகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதற்கான சரியான பொருள் பழகு, உரம் வலிமை, ஒல்லா இயலா, ஏதம் குற்றம். அடுத்த கேள்வி, போரில் வென்ற மன்னன் போர்க்களத்தில் டேஸ் என்ற கூத்து ஆடுதல் மரபு. மிக முக்கியமான கேள்வி இது. விடை துணங்கை. ஸோ போரில் வென்ற மன்னன் போர்க்களத்தில் துணங்கை கூத்தல் ஆடுதல் மரபு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பதிற்றுப்பத்து. இந்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் பதிற்றுப்பத்து. அடுத்த கேள்வி, அழியா ஒழுக்கத்தின் மிக்கதூவும் இல்லை பழியாமல் வாழுந்திரம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை அறநெறி சாரம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேற்கோள்களுக்கு எல்லாமே ஏதாவது ஒரு க்ளூ வச்சுட்டு படிங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே மிக முக்கியமானது. அழியா ஒழுக்கத்தின் மிக்கதூவும் இல்லை பழியாமல் வாழுந்திரம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அறநெறி சாரம். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? விடை மலிந்த. குறைந்தன் கொடுத்துருக்காங்க. மலிந்த என்பதன் பொருள் நிறைந்த. பொருத்துகளை இதெல்லாம் கேட்கலாம். ஞானம் அறிவு, கானம் இசை, ரதம் தேர். அடுத்த கேள்வி, செருணரும் விளையும் செய்தீர் காட்சி செயிர்தீர் காட்சி என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை அகநானூறு. செருணரும் விளையும் செய்தீர் காட்சி என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. கேரள மாநில வரலாற்றை கூறும் முக்கியமான சங்க இலக்கியம் எது? விடை பதிற்றுப்பத்து. பதிற்றுப்பத்து சேர மன்னர்களை பற்றி சொல்லக்கூடியது. சேரர்களுடைய தலைநகரம் வஞ்சி முசிறி அந்த இடத்துல இருக்கக்கூடியது. ஸோ அது தற்போதைய கேரள மாநிலத்தில் இருக்குது. ஸோ கேரள மாநில வரலாற்றை கூறக்கூடிய முக்கியமான சங்க இலக்கியம் எது? பதிற்றுப்பத்து. அடுத்த கேள்வி, ஞாட்பு என்பதன் பொருள் என்ன? விடை போர்க்களம். ஞாட்பு என்பதன் பொருள் போர்க்களம். உண்கண் நீரோடு ஓராங்கு தனப்ப உள்ளாதாற்றல் வள்ளுவோர்க்கே என கூறும் நூல் எது? விடை குறுந்தொகை. உண்கண் நீரோடு ஓராங்கு தனப்ப உள்ளாதாற்றால் வள்ளுவோர்க்கே என கூறும் நூல் குறுந்தொகை. அடுத்த கேள்வி, பதிற்றுப்பத்தில் கிடைக்கப்பெறாத பகுதி இவற்றுள் எது? விடை முதல் பத்து மற்றும் இறுதி பத்து. இது நம்மளுக்கு நியூ புக்லேயும் இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது. பதிற்றுப்பத்தில் கிடைக்கப்பெறாத பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் பத்து மற்றும் கடைசி பத்து. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? விடை ஆப்ஷன் பி துவன்றி விலகி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. துவன்றி என்பதன் பொருள் நெருங்கி, குண்டு குழி, நனந்தலை பரந்த அல்லது அகன்ற, பீடு பெருமை. பதிற்றுப்பத்தில் இரண்டாம் பத்தை பாடியவர் யார்? விடை குமட்டூர் கண்ணகனார். 11th ஸ்டாண்டர்ட் பொது தமிழ் புக்கில் இதற்கான ஒரு பாடல் இருக்கும், அதுவும் பார்த்துக்கோங்க.
பதிற்றுப்பத்தில் 2ஆம் பத்தை பாடியவர் குமட்டூர் கண்ணகனார். பாடப்பட்ட சேர மன்னன் யார்னு பார்த்தீங்கன்னா இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன். அடுத்த கேள்வி, பதிற்றுப்பத்தில் 3ஆம் பத்தை பாடியவர் யார்? விடை பாலை கோதமனார். பாலை கோதமனார் யாரை பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல் யானை செல்கெழு குட்டுவன் என்ற சேர மன்னரை பாலை கோதமனார் பாடியிருக்காரு. எந்த பத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் பத்தில். அடுத்த கேள்வி, பதிற்றுப்பத்தில் 4ஆம் பத்தில் பாடப்பட்ட சேர மன்னரின் பெயர் என்ன? விடை ஆப்ஷன் டி கலங்காய் கண்ணி நார்முடி சேரல். ஸோ இது அடுத்தடுத்த கேள்விகளாக இருக்குது, இது பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பொறுத்துகளை கூட நமக்கு கேட்கலாம். ஸோ இந்த 4ஆம் பத்தை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய நபர் காப்பியாற்று காப்பியனார். அடுத்த கேள்வி, பதிற்றுப்பத்து எவ்வகை புறத்திணையால் அமைந்த நூல்? இது ரிப்பீட்டட் கொஷின். விடை பாடான் திணை. பதிற்றுப்பத்து பாடான் திணையால் அமைய பெற்ற நூல். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது? விடை ஆப்ஷன் டி தாயம். வரின்னு கொடுத்துருக்காங்க. தாயம் என்பதன் பொருள் வழி வழி வரக்கூடிய உரிமை. கதவம் வாயில் கதவு, கதுவடு கமஞ்சூல் நிறை சூல். நாடு கெழு தாயத்து நனந்தலை யருபத்து, இதில் அருப்பம் என்பதன் பொருள் என்ன? இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து பார்த்தீங்கன்னா பதிற்றுப்பத்து. அருப்பம் என்பதன் பொருள் அரண். அடுத்த கேள்வி, 8 தொகை நூல்களுள் 6வதாக குறிக்கப்படும் நூல் எது? விடை கலித்தொகை. ஸோ நூல் குறிப்பில் ஃபர்ஸ்ட் லைனே இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் இருக்குது, இது பார்த்துக்கோங்க. 8 தொகை நூல்களில் 6வதாக குறிக்கப்படும் நூல் எது? கலித்தொகை. 8 தொகை நூல்களுள் 8வதாக வைத்து போற்றப்படும் நூல் எது? விடை புறநானூறு. 6வதாக வைத்து போற்றப்படும் நூல் எது? கலித்தொகை. 8வதாக வைத்து போற்றப்படக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. அடுத்த கேள்வி, புறநானூறு எவ்வகை பாவால் பாடப்பட்ட நூல்? ரிப்பீட்டட் கொஷின் இதுவும். விடை அகவற்பா. புறநானூறு 400 பாடல்களை கொண்டுள்ளது. இது அகவற்பாவால் பாடப்பட்ட நூல். அடுத்த கேள்வி, தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று கூறியவர் யார்? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின் இது. விடை கணியன் பூங்குன்றனார். தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று கூறியவர் கணியன் பூங்குன்றனார். இது பொதுவியல் திணையில் பாடப்பட்டிருக்கு. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கேள்வி, மல்லல் என்பதன் தவறான பொருளை தேர்வு செய்க. விடை ஆப்ஷன் டி மழை. மல்லல் என்பதன் பொருள் வளம், அழகு, பொலிவு. கடிமரம் என்பதன் சரியான பொருளை தேர்ந்தெடு. விடை காவலையுடைய மரம். கடிமரம் அப்படின்னா காவலையுடைய மரம். இந்த கொஷின்லாம் கேட்க அதிக வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி, யானையை இரவலர்களுக்கு பரிசாக பெறும் செய்தியை குறிப்பிடும் நூல் எது? யானையை இரவலர்களுக்கு பரிசாக பெறும் செய்தியை குறிப்பிடக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. அடுத்த கேள்வி, சங்ககால புலவரான பெருஞ்சித்திரனாரால் பாடப்பட்ட வள்ளல் யார்? விடை குமணன். ஸோ 10th புக்கில் கூட நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். அடுத்த கேள்வி, பெருஞ்சித்திரனாரால் இகழப்பட்ட வள்ளல்கள் யார்? விடை ஆப்ஷன் டி அதியமான் நெடுமான் அஞ்சி மற்றும் இளவெளிமான். இது பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கேள்வி, இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் எத்திணைக்குரிய உரிப்பொருள்? விடை நெய்தல் திணை. இரங்கலும் இரங்கல் நிமித்தம் அப்படின்றது நெய்தல் திணைக்குரியது. இப்போது உங்களுக்கான கேள்வி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். புறநானூறு எவ்வகை பாவால் பாடப்பட்ட நூல்? இதற்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.